Hi hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பேபியோட precious thingsலாம் எப்படி ரெசின்ல preserve பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த things எல்லாம் தான் preserve பண்ண போறேன். நான் இப்போ பண்ணியிருக்க இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 10 inches சைஸ் வரும். இது எம்ப்ராய்டரி ஹூப்பு. இதில் எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது அக்ரிலிக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக நம்மளுக்கு ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். நான் இப்போ அங்கே தான் வாங்கியிருக்கேன். இப்போ எம்ப்ராய்டரி ஹூப்போட பேஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை அக்ரிலிக் ஷீட்டில் மார்க் பண்ணிக்கிறேன் நான் எவ்வளோ சைஸுன்றதுக்கு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு நம்ம அதே சைஸ் கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிவிட்டு க்ளூ கன்னை வச்சு நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் இப்போ பாதி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாக நம்ம ரிங் ஃபுல்லாக நம்ம க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்னர்ஸ் வழியாக நம்ம ரெசின் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரவுண்ட் மோல்டு மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெசின் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பீச் தீம் பண்ணியிருக்கனால நான் பீச் ஐட்டம்ஸ் தான் நான் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டோன்ஸ்லாம் நம்ம குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஷெல்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீ ஷெல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிசைனுக்காக ஒரு பெரிய ஷெல் வச்சு அதில் பேர்ல் வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம கிளியர் ரெசன் ஊற்றிக்கலாம். இது 2:1 ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கிளியர் ரெசன் நம்ம ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் நம்மளுக்கு ஒரு 6 hours ட்ரை ஆகிட்டோன்னே நம்ம செகண்ட் லேயர் ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் இப்போ ரெசன் மிக்சரில் பிங்க் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். லிக்விட் பிக்மெண்ட்டும் அப்புறம் ஒப்பாக் பிக்மெண்ட்டும் ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் எனக்கு கிளியராக ஒரு பிங்க் கலர் கிடைக்குன்றதுக்காக. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இப்போ பீச் தீமே பண்ணுறீங்கன்னா ப்ளூவில் கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக பிங்க் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். பிங்க் பிக்மெண்ட்டும் நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் பிக்மெண்ட்டும் ஆட் பண்ணி இன்னொரு லேயர் மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ரெண்டு கலருமே நம்மளுக்கு மர்ஜ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓவர் நைட் ட்ரை ஆக விட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு வைக்க போகிற திங்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாப்பாவோட ஸ்கேன் காப்பிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேமினேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா செல்லோ டைப் வச்சு ஒரு லேயர் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். நான் பிரிண்ட் எடுத்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேபி திங்ஸ் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, நான் அதோட வீடியோ எடுக்கலை. இப்போ நான் ஃபைனலாக எனக்கு செகண்ட் லேயர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் ஊற்றிட்டோன்னே இதுதான் எனக்கு ரிசல்ட்டு. இந்த மாதிரி கிடச்சதும் பின்னாடி இருக்க நம்ம அக்ரிலிக் ஷீட்டு ஸ்டார்டிங்கில் ஒட்டணும் பார்த்தீங்களா, அது நம்ம க்ளூ கன் தான் போட்டிருக்கனால இந்த மாதிரி நம்மளுக்கு தனியாக செப்ரேட்டாக வந்துடும். நம்ம இப்போ மற்ற பொருள் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஸ்டிக் ஆகிடாது. அக்ரிலிக் ஷீட்டுன்றனால நம்மளுக்கு தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் தனியாக சைடில் நம்ம ஒட்டினா க்ளூ கன் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெசின் ஹூப் ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த ஹூப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹூப் தனியாக செப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஹூப் அட்டாச் பண்ணோம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரேம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரேம் பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Thanks for watching.